துடக்கம் மாங்கல்யம் தந்துனானேனா. அம்மா இன்னொரு ஸ்வீட் எடுத்துக்கோங்க. பாத்தியா, பக்கத்துல அக்கான ஒருத்தி நிக்கிறேன், என்னை விட்டுட்டு மொத ஸ்வீட் மாமாவுக்கு கொடுக்குறியா நீ? ஐயோ அக்கா, அப்படிலாம் இல்ல. மாமா எனக்காக கஷ்டப்பட்டு போய் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு, அது எனக்கு கொடுக்காமலா? ஆஹா, அப்போ நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்ததுனால தான் நீ எனக்கு முதல்ல கொடுத்தா, இல்லைன்னா நீ கொடுத்துருக்க மாட்ட, அப்படிதானே? ஐயோ அப்படி இல்ல மாமா, அக்கா கேட்டால என்னன்னு சொன்னா, இல்லனாலும் முதல்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஏன் மாமா கோச்சிக்கிட்டீங்களா? ஹே யாழினி, நீ பரீட்சைக்கு போனதே ஒரு போராட்டத்தில் தான். அப்படி நீ ஸ்வீட் கொடுக்கணும்னா மொத அர்ஜுனுக்கு தான் நீ கொடுக்கணும். அவன் தானே உன்னை பரீட்சைக்கு கூட்டிட்டு போனா. அர்ஜுன் மட்டும் இல்லனா நீ பரீட்சை எழுதியே போயிருக்க மாட்ட. ஹோய், அர்ஜுனை போக சொன்னதே நான் தான். எப்படி அர்ஜுன் இல்லைன்னா பரீட்சை எழுத போயிருக்க மாட்டா? அர்ஜுன் இல்ல, யார் இல்லைனாலும் நான் யாழினிய பரீட்சை எழுத கூட்டு போயிருப்பேன். எனக்கு தெரியும் மாமா, நீங்க கண்டிப்பா என்ன பரீட்சை எழுத கூட்டு போவீங்கன்னு எனக்கு தெரியும். அடி பாவி, அர்ஜுன் வர்றதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் தான் வருவேன் நினைச்சிட்டு இருந்தா, இவ என்னடானா அத்தான் கூட்டிட்டு போவாரு எனக்கு தெரியும்னு சொல்றா. அப்படி சொல்லுடா. ஓய் மீனா, உன்னை விட யாழினிக்கு என் மேல நம்பிக்கை ஜாஸ்தி, பாத்துக்கோ. ஆமா ரொம்ப ஜாஸ்தி தான். ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. அன்னைக்கு எப்படி நான் யாழினிய பரிசு எழுத கூட்டிட்டு போவேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். எப்படியோ அர்ஜுன் கிட்ட சொல்லி அவளை கூட்டிட்டு போய் எழுத வச்சிட்டீங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க அவளை பரிசு எழுத அர்ஜுன் அனுப்பலன்னா இன்னைக்கு இது எதுவும் நடந்திருக்காதுல்ல. என் தங்கச்சியோட கனவு வெறும் கனவாவே போயிருந்திருக்கும். எல்லாத்துக்கும் நீங்க தான் அத்தான் காரணம். யாழினி, அத்தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. சரிக்கா. ஏய், கால் எல்லாம் விழக்கூடாது. இங்க பாருமா, நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க காலை தவிர வேற யாரு காலையும் விழக்கூடாது, புரிஞ்சுதா? அது என்ன காரணமா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், மரியாதை மனசுல இருந்தா போதும். இப்படி காலில் விழுந்து காட்டணும்னு அவசியம் இல்லை, என்ன? சரி மாமா. நீ முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துட்டு பின்னாடி கொல்லப்புறத்துல உங்க அம்மா இருப்பாங்க, அவங்களுக்கு போய் கொடு. உங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சாப்பாடெல்லாம் கட்டி வச்சாச்சு, எடுத்துட்டு போ. என்ன சாப்பாடுமா? எல்லாம் சோறு, சாம்பார், கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல், காய் கூட்டு ஒண்ணு இருக்கு. போதும்ல? ரசமும் கொஞ்சம் இருக்கு. போதுமா. ஆமாம், அங்க என்ன நடக்குது? அந்த பிள்ளைக்கு ரிசல்ட் பார்க்க தானே வந்தாவ, இங்க என்ன எல்லாம் கூட்டமா நின்னுட்டு இருக்காவ? அதை ஏண்டி கேக்குற? அவ பரீட்சையில பாஸ் ஆயிட்டாளா? ஒரே கூத்தும் கும்மாளமா தான் இருக்கு. என்னம்மா சொல்ற? அவ டாக்டர் படிப்புக்கு பரீட்சையில பாஸ் ஆயிட்டாளா? ஆமாண்டி, அதுவும் கதிர் போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு கூட கொடுத்தாவ, உனக்கு வந்து கொடுப்பா பாரு. சீச்சி, எனக்கெல்லாம் வேண்டாம், நீ சாப்பாடு எடுத்து வை, நான் கிளம்புறேன். இவெல்லாம் எப்படிதான் பாஸ் ஆகுறான்னு தெரியல, ஏதோ பிட்டுக்கிட்டு எழுதிருப்பாளோ தெரியலடி. அதுக்கே வீட்லயே தான் உட்காந்து படிச்சா, எதுவும் கிளாஸ் எல்லாம் போல. போறோம் என்னமோ பாஸ் ஆனான்னு தெரியல, ஒரே கொண்டாட்டமா இருக்கு கீழே. யாரோ என்னமா பண்ணிட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? நீ சாப்பாடு எடுத்து வச்சுட்டியா? நான் கிளம்புறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்டி, எடுத்துட்டு கிளம்பு. சரி மாமா. எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வா. அப்புறம் என்ன அப்புறம்? இல்ல, யாழினி பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டா. அதுக்கா நான் எப்போ அடுத்த லெவலுக்கு ப்ரமோட் ஆகிறது? இப்போ உனக்கு புருஷனா இருக்கேன், அடுத்தது அப்பாவா ப்ரமோட் ஆகணும்ல. ஹலோ மேடம்,
கேள்விக்கு பதில். ம்ஹும். என்ன ஊகம்? ஓய் மீனா, என்னத்தான் நீங்க இப்படி நடு வீட்டுல நின்றுட்டு கேக்குற கேள்வியா இதெல்லாம்? அப்போ மேடம்க்கு ஓகே, நின்னுட்டு கேக்குற இடம் தான் சரியில்லை. ம்ஹும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பரவு, இப்ப என்னத்துக்கு அந்த பக்கம் திரும்பி நிக்க? இங்க பாரு, ம்ஹும். பாருடே. நான் பார்க்க மாட்டேன். என்ன? போங்கத்தான். ஹே, உனக்கு ஓகே தானே? ஆனா என்கிட்ட சொல்ல கூச்சம். மற்றபடி உனக்கும் ஓகே தான் இல்ல? இல்லையே. என்ன இல்லையே? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? தெரியாது. என்ன தெரியாது? என்னை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியா? ஆமா. இல்லையே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை பத்தி உனக்கு தெரியாத விஷயம் கூட எனக்கு தெரியும். எனக்கு தெரியாத விஷயமா? ஆமா. ம்ஹும். நீங்க போய் சொல்லுதியா? உங்களுக்கு என்னை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடிப்பிய. ம்ஹும். எனக்கு தெரியும். தெரியாது. தெரியும். அப்படியா? அப்படியே தான். சரி, என்னை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க பாப்போம். வீட்டுக்கு பெரிய பொண்ணு, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஓ மாமங்காரன் முத்துவேலு உங்களை படிக்க விடாம தடுக்கிறவன். அவனுக்கே தெரியாம எப்படியாவது டிகிரி வாங்கிடணுன்றதுக்காக திருட்டுத்தனமா படிச்சுட்டு இருக்கா. பிடிச்ச கலர் பிளாக். மல்லிப்பூனா சுத்தமா பிடிக்காது, எனக்காக வச்சிருக்க. பிடிச்ச ஹீரோ ரஜினி. பிடிச்ச சாப்பாடு உன் பாட்டி சுடுற கொழுக்கட்டை. என்ன கரெக்டா? கரெக்டு தான். இருந்தாலும் இது என் தங்கச்சிக்கே தெரியும். இதுல ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையே. எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். தெரிஞ்சதே போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இருக்கு. நில்லு, இன்னும் சொல்லி முடிக்கல. உன் பின் கழுத்துக்கு கீழே, எக்ஸாக்டா சொல்லணும்னா பின்னாடி கழுத்துல இருந்து கரெக்டா 5 சென்டிமீட்டர் கீழே குட்டியா கடுகு சைஸ்ல ஒரு அழகான மச்சம். நீ கூட அதை பார்த்திருக்க மாட்ட. உனக்கே தெரியாத ஒரு விஷயம் உன் உடம்புல நீயே பார்க்காத இடம். நாவெல்லாம் கேட்டு முளைச்ச மொட்டு ஓ வெட்டி எடுத்து உன் வேலி உடம்புல கட்டு நீயே பார்க்காத இடம். ஓ அண்ணாங்கைத்து முடிஞ்சு கிட்டு ஏன் ஆயுள் முழுக்க அன்ப கொட்டு. என்ன பார்க்குற? இன்னும் சொல்லி முடிக்கல. அதுக்கப்புறம் உன் இடுப்பு போதும். இன்னும் இருக்கு. இதோ உன் உச்சந்தலையிலேருந்து உன் உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு அத்துப்படி. என்ன வேற ஏதாவது உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து கேளு, நான் சொல்றேன். அம்மா, இந்தாம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. நான் பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். என்னத்த சொல்லுத? நீ பரீட்சையில பாஸ் ஆயிட்டியா? என் புள்ள டாக்டருக்கு படிக்க போதா? ஆமாம்மா, இத்தனை நாள் இதுக்காக தானே கஷ்டப்பட்டேன். கடைசியா நான் பாஸ் ஆயிட்டேம்மா. மகராசி, நல்லா இருமா. ஆமா, மோனிகா வீட்டுக்கு ரிசல்ட் பாக்குறேன்னு போனா ஏது ஸ்வீட்டு? இங்க என்னத்துக்கு வந்த? மோனிகா பாஸ் ஆயிட்டாளா? அது வந்து மோனிகாக்கு இன்னும் ரிசல்ட் வரலம்மா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் போல, அவளுக்கு இன்னும் வரலம்மா. நான் பாஸ் ஆனதும் உடனே இங்கே வந்துட்டேன். இங்கே கதிர் மாமா அவைய தான் ஸ்வீட்டு தந்தாவ. ஓஹோ, அப்படியா? இவைய வீட்டில் ஏதாவது ஸ்வீட் வந்தது இருந்திருக்கும், அதான் கொடுத்தாவ. சரிம்மா. என்னமாச்சு? ஏன் சோகமாயிட்டா? எம்மாடி,
நீ பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு இதுவே பெரிய வீடா இருந்திருந்தா பெரிய பெரிய பரிசெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அம்மா கிட்ட வாங்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லைம்மா. என்ன வேணும்னு சொல்லு, அம்மையால முடிஞ்சதுன்னா நான் செய்தேன். அம்மா நான் உன்னை கேட்டா செய்வியாம்மா? சொல்லுத்தா, என்னன்னு சொல்லு. அக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், நாளைக்கு அவ வீட்டுக்கு வந்துட்டோம். மீனாவையா? ப்ளீஸ்மா, அக்காவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து அவளோட என்னால் இருக்கவே முடியலம்மா. எனக்கு ஒரு நாள் மட்டும் அக்கா நம்ம வீட்டில் இருக்கட்டும்மா, நாளைக்கு இங்கே வந்துடட்டும். ப்ளீஸ்மா சரின்னு சொல்லுமா. நீ ஆசைப்பட்டு எதுவும் நான் செய்யல, ஏதோ ஆசைப்பட்டு கேக்குத. நம்ம கூட்டாலாம் அவிய விடுவாவளா? அம்மா ஒரு நாள் தாம்மா அக்கா அங்கே வராமல் இருக்கா. அக்கா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. நீ மட்டும் சரின்னு சொல்லுமா, நான் அக்கா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேம்மா. ப்ளீஸ்மா, எனக்கு ஒரு நாள், நாளைக்கு காலையில அக்கா இங்கே வந்துட்டோம். ஏம்மா ப்ளீஸ்மா சரின்னு சொல்லுமா. சரிம்மா, உன் விருப்பம். சரி. மாமா, சொல்லி அழுனி. அது வந்து மாமா, உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது ப்ளீஸ். இது உன்னோட நாள், என்ன வேணும்னு கேளு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அக்காவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனே. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. அம்மா கிட்ட கேட்டுட்டேன், அவ ஒன்றும் சொல்ல மாட்டாவ. ப்ளீஸ் மாமா. அக்கா கூட தங்கியே ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாமா, நாளைக்கு காலையில அக்கா இங்க வந்துருவா. ப்ளீஸ் மாமா. என்ன போயிட்டு வரியா? சரி, கூட்டிட்டு போ. தேங்க்ஸ் மாமா, தேங்க்யூ 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 ஸோ மச். போயிட்டு நாளைக்கு காலையிலே வந்துடணும். என்ன? சரி. பார்த்து போயிட்டு வா. அக்கா வாக்க போலாம். இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். என்னத்தான் நீங்க நடந்து வந்தாலே 10 நிமிஷத்துல வந்துடலாம், அதுக்குள்ள கால் பண்ணி போயிட்டீங்களான்னு கேக்குறிய? இல்ல, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக கேட்டேன். அட போங்கதான், நான் பிறந்ததுல இருந்து இதே ஊர்ல தான் இருக்கேன். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கே என்ன தனியா அனுப்ப இப்படி பயப்படுத்திய? என்ன பண்றது, உன்னை விட்டுட்டு இருக்கவும் முடியல. இன்னைக்கு ராத்திரி ஒத்தையில எப்படி கடக்க போறேன்னு தெரியல. ஐயோ அத்தா, ஒரு ராத்திரி தான், நாளைக்கு காலையில வெள்ளனே எழுந்து வந்துருவேன். கிழங்கு நீயா? வாடி என் கப்பக்கிழங்கு, எம்மா மேம்பெத்த முக்கா துண்டே வாடி. ஹலோ மீனா, கேக்குதா? என்னாச்சு? உனக்கும் எனக்கும் பொருத்தம், உன் புருஷங்காரனுக்கு வருத்தம். அவன வாங்க நாடி பத்தல போல. என்ன மீனா, மாமங்காரன் வீட்டுக்கு வந்திருக்கான், வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? வாங்க வாங்க மாமா. எங்க இருக்கா என் வருங்கால பொண்டாட்டி? எங்க இம்பிட்டு வேகமா போறான்? அவன் போற வேகத்தை பார்த்தா சரியில்லையே. பரிச்சையில பாஸ் ஆயிட்டலாம்ல, அப்போ இனி நான் டாக்டருக்கா புருஷனா? ஷாலினி,
நீ என்னத்துக்கு இங்க வந்தா? அஹ், இந்த ஆளு குடிச்சிட்டு வந்திருக்கானா? ஆமா, நீ உள்ள போ. ம். இந்த நெல்லு யாழினி, நீ உள்ள போ. மாமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. அவ போகட்டும், வழி விடுங்க. அவங்கிட்ட என்னத்த பேச சொல்லுத? நான் என் வருங்கால பொண்டாட்டியை தான் பார்க்க வந்தேன். உங்ககிட்ட போறவு பேசுறேன். இந்த மாலையை போட்டு இன்னைக்கே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்ன? கல்யாணமா? பயப்படாத, உன்னை நான் படிக்க வைப்பேன். இன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். மாமா, நீங்க நீங்க முதல்ல கிளம்புங்க. வீட்டுல பெரியவங்க யாரும் இல்ல. அதான் நான் இருக்கேனே, போறவேண்ணா. சிந்தாரு மாமா உனக்காக ஆசையா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? நீ பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன்னு டவுனுக்கு போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். எங்காது அழுவா. யாழினி, நீ உள்ள போ. இது என்னத்துக்கு அவசரம்? இப்போ கல்யாணம், இன்னைக்கு ராத்திரிக்கு அழுவா. அக்கா, உன்னை உள்ள போன்னு சொன்னேன். வழியில நின்னுட்டு இருக்காவ, நான் எப்படி போவேன்? அட முத்துவேல் தம்பி, யாழினி பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காவ. வாங்க தம்பி வாங்க. வரத்த என்ன பேச்சும் சரியில்லை, மூஞ்சியும் சரியில்லை. குடிச்சிருப்பாவளோ? என் வருங்கால பொண்டாட்டி டாக்டருக்கான பரீட்சையில பாஸ் ஆயிருக்கா. பார்த்துட்டு போ வந்தேன். இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்னது, இன்னைக்கே கல்யாணமா? கல்யாணம் பண்ணி அவளை கூட்டிட்டு போக தான் வந்தேன். பாருமா, நீ இல்லாத நேரத்துல இவ அடிக்கடி இங்க வராவ. சீ, அந்த வீட்டுக்கு நான் வராம வேலையாம வருவான். உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். சரி, இங்க வர்றது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இவ அப்பாரு வேற இன்னும் வரல. இவர் வந்து குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றாரு. என்னத்த சொல்லி சமாளிக்கணும் ஒன்றும் புரியல. தம்பி, இவங்க அப்பா வேலைக்கு போயிருக்காவ, இன்னும் வரல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் தம்பி. இப்போ கிளம்புங்க. முடியாது முடியாது. என் பொண்டாட்டிய கூட்டிகிட்டு தான் போவேன். மாமா, இங்க பாருங்க, வீட்டுல அப்பா இல்ல, பிரச்சனை பண்ணாம போயிடுங்க. எதுவா இருந்தாலும் அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசிக்கலாம். இப்போ பிரச்சனை பண்ணாதீங்க, கிளம்புங்க. ஒன்ன கூட்டிட்டு போக வரல, நானே என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். இவ்வளோ தனியா அனுப்ப பயமா இருந்துச்சுன்னா நீயும் வா, 2 பேரையும் கண் கலங்காம பாத்துக்கிறேன். தம்பி, நீங்க பேசுற பேச்சு ஒன்றும் சரி கிடையாது, பாத்துக்கோங்க. நான் பெத்த பிள்ளைங்கள ஏன் முன்னாடி இப்படி சொல்லியா? கிளம்புங்க முதல்ல வீட்டுக்கு. முடியாது, என் பொண்டாட்டிய கூட்டிட்டு போவாமா. இந்த வீட்டை விட்டு ஒரு அடி நகர மாட்டேன். ஐயோ அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ஷாலினி, பயப்படாத, நான் இருக்கேன். கூட்டிட்டு போயிட்டு போறேன்க்கா. என்னை இவங்கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துக்க. பயப்படாதம்மா, அப்படிலாம் அவன் உன்னை கூட்டிட்டு போக மாட்டான். அதான் நானு அம்மாலாம் இருக்கோம்ல. சின்ன அத்தை, கொடுத்த வாக்க மறந்துட்டீங்களோ? உன் பொண்ண எனக்கு கட்டி தரணும் வாக்கு கொடுத்துட்டு இப்படி அலக்கழிக்க விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு இருந்தாலும் சிவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். அது என்னைக்கா இருந்தாருன்னா என்னைக்கா இருந்துட்டு போகுது. படிக்க வைக்கிறது தானே கழுத, நான் படிக்க வைக்கிறேன். எம்பிட்டு செலவானாலும் நான் படிக்க வைக்கிறேன்.
நீங்களா முறைப்படி அனுப்பி வைக்கிறீங்களா இல்லை நான் தூக்கிட்டு போகட்டுமா?